ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பச்சை திராட்சை ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூஸ் செய்கிறதுக்கு பச்சை திராட்சை 1/4 கிலோ எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு டஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இது திராட்சையில் மருந்தெல்லாம் அடிச்சிருப்பாங்க, அதனால் நீங்கள் 3 தடவையாவது நல்லா கழுவணும். இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ திராட்சைக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு பாதி லெமனை அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம். இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் சேரும்போது டேஸ்ட் சூப்பரான டேஸ்ட் கிடைக்குங்க உங்களுக்கு. இப்போ திராட்சை முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போது ஒரு கைப்பிடி புதினா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வடிகட்டணும். இந்த மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்படி கரண்டி வச்சு தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் இறங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துருச்சு. சக்கையெல்லாம் நல்லா எடுத்துடலாம். நான் இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ண போகிறேன். மறுபடியும் நான் மிக்ஸி ஜாருக்கே மாற்றிட்டு டீ வடிகட்டி இருக்கு இல்லையா, அந்த வடிகட்டியில் நம்ம வடிகட்டிட்டோன்னா நீட்டாக உங்களுக்கு ஜூஸ் கிடச்சிடும். ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டோன்னா சீக்கிரம் இறங்கிடும். இதே மாதிரி நல்லா 2 தடவை வடிகட்டிட்டிங்கன்னா ஜூஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் சப்ஜா விதை எடுத்திருக்கேன். அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், நல்லா ஊறிடும். அதை அப்படியே கலக்கி விட்டுட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், சூப்பராக ஊறிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஜூஸ் ரெடியாக இருக்குது. சப்ஜா விதையும் பாருங்கள், இப்படி கண்ணாடி மாதிரி அழகாயிடுச்சு. நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன், 2 பேர்த்துக்கு சர்வ் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஊற வச்ச சப்ஜா விதையை 2 கிளாஸ்லையும் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கிறேன். சப்ஜா விதை நல்லா குளிர்ச்சிங்க, அதனால் நம்ம ஜூஸ்லாம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ 4 ஐஸ் க்யூப் 2 கிளாஸ்லேயும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே கருப்பு திராட்சையில் ஜூஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.